விண்டோஸ் 10 OS இன்னும் உங்க லேப்டாப்லயும் டெஸ்க்டாப்லயும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஏன்னா இந்த மந்தோட எல்லா செக்யூரிட்டி பேட்சஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆக போகுது. ஸோ இதனால நம்மளோட டிவைஸ் எல்லாம் சேஃபா இருக்குமா, ஏதாச்சும் அப்கிரேட் பண்ணலாமா, இந்த OS ஓட கண்டினியூ பண்ணலாமா, அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா சொல்ல போறேன். வாங்க. Kill them with your success, bury them with your smiling. வாட்ஸ் ஆக்சுவலி ஹேப்பனிங்? ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து அக்டோபர் 14 அன்னைக்கு அவங்களோட அப்டேட்ஸ் அண்ட் செக்யூரிட்டி பேட்சஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ண போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியலா தான் சொல்லியிருக்காங்க. அதாவது நோ மோர் செக்யூரிட்டி அப்டேட் அண்ட் நோ மோர் பக் ஃபிக்சஸ். எந்த பக்ஸையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ண போறது இல்லை. அண்ட் தென் எந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் வர போறது இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த விண்டோஸ் 10 OS வந்து அன்சப்போர்ட்டட் OS-ஆ நம்மளுக்கு மாறிடும். ஸோ அதனால ஃபியூச்சர்ல இதுக்கான ஆப்ஸ் அண்ட் டிரைவர்ஸையும் அவங்க சப்போர்ட்டுக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஷுட் யூ பேனிக்? இதை கேட்டதும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அது என்னன்னா, விண்டோஸ் 10 வந்து இந்த மந்தோட அப்டேட் நிறுத்த போறாங்க. இதுக்கப்புறம் நான் இதை கண்டினியூ பண்ணலாமா? எஸ், கண்டிப்பா நீங்க இதை கண்டினியூ பண்ணலாம். பட் வித் யுவர் ஓன் ரிஸ்க். OS ஓப்பன் ஆகும், எல்லா ஆப்ஸும் நார்மலா ஃபங்க்ஷன் ஆகும். பட் செக்யூரிட்டி இதனால அதிகமா பாதிக்கப்படும். அண்ட் தென் வைரஸ் அண்ட் மல்வேர் ரிஸ்கஸும் அதிகமாயிட்டு இருக்கும். இதனாலதான் விண்டோஸ் 10 வந்து ஒரு அன்சப்போர்ட்டட் OS-ஆ மாறிடும். இதுவும் நம்மளுக்கு டேஞ்சர் தான். வாட் கேன் யூ டூ நவ்? இப்போ உங்க பக்கத்துல ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஆப்ஷன் 1, விண்டோஸ் 11க்கு ஈஸியா நம்ம அப்டேட் பண்ணி போயிடுறது. ஸோ அது எப்படின்னா, டைரக்டா நம்ம செட்டிங்ஸ் போயிட்டு பிசி அப்டேட் கொடுத்து நம்ம டிவைஸ் இதுக்கு கம்பேட்டபிளா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். தென் இல்லைனா ஆப்ஷன் 2 அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டெம்பரரியா நம்ம விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த அக்டோபர் மந்தோட எல்லா செக்யூரிட்டி அப்டேட்ஸும் ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால நீங்க விண்டோஸ் 10 வந்து ஒரு சிம்பிள் ப்ரௌசிங்க்கும் இல்ல வீடியோஸ் பார்க்கறதுக்கும் இல்ல ஏதாச்சும் ஆஃபீஸ் ஒர்க்குக்கும் யூஸ் பண்ணலாம். ஆனா இதுலயும் நீங்க ஆன்டிவைரஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். தென் தேவையில்லாத ஃபைல்ஸையும் லிங்க்ஸையும் ஓப்பன் பண்ணாம இருங்க. அண்ட் போனஸ் ஆப்ஷனா ட்ரை லினக்ஸ். லேப்டாப் ஓல்டா இருந்தாலும் லினக்ஸ் OS இன்ஸ்டால் பண்ணி லைட் வெயிட்டா யூஸ் பண்ணலாம். யூபன்டு, லினக்ஸ் மின்ட் மாதிரியான பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லியான OSகளும் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம நார்மல் யூசேஜ்க்காக தான். ரியல் டாக் வாட் ஐ ரெக்கமெண்ட். நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, நீங்க விண்டோஸ் 11 எலிஜிபிளான்னு செக் பண்ணிட்டு ஈஸியா அப்கிரேட் ஆயிடுறது. அப்படி இல்லைன்னா இந்த அக்டோபர் மந்தோட நீங்க இந்த விண்டோஸ் 10 யூஸ் பண்ணிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா வேற OSக்கு ஸ்விட்ச் ஆயிடலாம். ஆனா இது முடிஞ்ச உடனே செக்யூரிட்டி ரிஸ்க் அதிகமாவே இருக்கு. ஸோ இதனால நம்ம அப்கிரேட் பண்றது நல்லது. நம்ம டெக்னாலஜி அப்டேட்ஸும் அண்ட் OS அப்டேட்டும் ஈஸியா ஒத்து போகணும். இல்லைன்னா நம்மளுடைய ஃபியூச்சர்ல நம்ம அன்சேஃபாகவும் ஸ்லோவாகவும் ஆயிடுவோம். எண்டிங் கால் டு ஆக்ஷன். இப்போ உங்க சிஸ்டம் எலிஜிபிளான்னு நீங்க செக் பண்ணீங்களா? இல்ல விண்டோஸ் 11க்கு மூவ் பண்றீங்களா? இல்ல லினக்ஸ் ட்ரை பண்றீங்களா? இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை until then with bye from SK. லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.